இந்த வீடியோ கந்தசஷ்டி விரதம் டே 6ல் வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்த அன்னைக்கு நான் என்ன பண்ணேங்கிற ஹேப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசாக டயர்ட் ஆகலை. ஹஸ்பண்ட் கிட்ட அன்னைக்கு காலையில் தான் சொல்லியிருந்தேன் 6th and 7th டே நான் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன்னு. ஆனால் அவர் ஃபஸ்ட் டைமாக ஃபாஸ்டிங் பண்ணும்போது எதுக்கு இந்த மாதிரி சிவியராக பண்ணுற, நீ மற்ற 5 டேஸ் மாதிரியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போயிட்டு பையனை ஸ்கூல் பஸ்லேருந்து மதியம் பிக்கப் பண்ணணும். சாப்பிடாம வெயிலில் நடந்து போய் மயக்கம் போட்டு ஏதாவது விழுந்துட போகிற அப்படின்னு பயந்துட்டார். நான் டயர்டாக ஃபீல் பண்ணல, அதனால் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி மதியம் 2:30 போல் பையனை நடந்து போய் கூப்பிட்டு வந்துட்டேங்க. எப்பயும் போல் அவனோட அரட்டை அடிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துட்டோம். சார் இப்போலாம் வீடியோஸ்க்கெலாம் போஸ்ட் கொடுக்கறதே கிடையாது. அம்மா வேறு ஊர்லேருந்து பசங்களை ஏன் வீடியோவில் காமிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதோ பாருங்கள், வீடியோ எடுக்க ஆரம்பித்தாலே ஓட ஆரம்பிச்சிருவான். வீட்டுக்கு வந்தவொடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அவன் விளையாட போயிட்டான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்றைக்கி ஈவினிங் தான் கிச்சனில் போயிட்டு அவர் வர்ற டைமுக்கு டீ போட்டிருந்தேன். அப்படியே தயிரும் காலியாக இருந்துச்சு. அதனால் தயிர் செய்கிறதுக்கு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு ஓல் மில்கை காய்ச்சி வச்சுருந்தேன். நெய்யுமே தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறப்போ காலி ஆகிடுச்சு. அதனால் ஒரு 1.5 கிலோ பட்டர் அளவுக்கு எடுத்து மெல்ட் பண்ணி நெய் காய்ச்சிட்டு இருந்தேன். நெய் நல்லா காய்ச்சி இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு பாட்டிலில் நெய்யை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேங்க. 1 டைம் செஞ்சு வச்சுட்டேன்னா இந்த நெய் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் வரும். எந்த ஸ்வீட்ஸும் பெருசாக செய்யலைன்னா. நைட்டு டின்னருக்கு எதுவும் குக் பண்ண வேண்டாம், ஃப்ரிட்ஜில் இருக்க லெஃப்ட் ஓவர்ஸை நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி டின்னர் எதுவும் நான் சமைக்கலைங்க. அன்றைக்கி நைட்டு சூப்பராக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் டீசெண்டான ஸ்லீப் இருந்ததுங்க. மற்றபடி பசியோ கிரேவிங்ஸோலாம் பெருசாக எனக்கு தெரியலை. அடுத்து டே 7 வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. பாய்.